வெல்கம் டு அவர் டெய்லர் மீனா சேனல். போன வீடியோவில் நான் கொஞ்சம் அளவுகள்லாம் சொல்லி நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு போகிறேன். இந்த வீடியோ சப்போஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு செஸ்ட் ரவுண்டும் வேஸ்ட் ரவுண்டு மட்டும் தெரியும். வேறு அளவுகள் வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம அந்த அளவுகளும் எடுக்க தெரியல, இல்லை அந்த அளவுகள் வந்து இப்போ ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருக்காங்க, அந்த அளவுகள் வந்து கொடுக்கல, அவங்க வந்து தள்ளி இருக்கிறாங்க, அவங்களால எடுத்து தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்மளுக்கே கூட அந்த அளவுகள் வந்து கரெக்டான அளவுகள் வந்து நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து அளவுகளை எடுக்கணும், அதை எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து நோட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டான இது ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ண முடியும். இப்போ வாங்க வீடியோ போவோம். இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து 35, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 30 இருக்குது. இப்போ நம்ம ஹைட்டு வந்து பொதுவாக எல்லாருக்குமே வந்து 13.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஹைட் வந்து அதை காட்டிலும் இப்போ கூட இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஹைட் உள்ளவங்களுக்கு 13.5 வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த நார்மல் ஹைட்டை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவுகள் வந்து கூட்டிக்கணும். அதை நார்மல் ஹைட்டை காட்டிலும் கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அளவுகள் வந்து கம்மி பண்ணிக்கணும். இப்போ 13.5 வந்து நார்மல் ஹைட் உள்ளவங்களுக்கு நம்மளுக்கு கரெக்டாக சூட்டபிளாக இருக்கும். இப்போ என்னோடய ஹைட் வந்து நான் 14 இன்ச்சஸ் வந்து ப்ளவுஸோடைய ஹைட் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள் அளவுக்கு நீங்கள் எந்த ஹைட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நார்மல் ஹைட் இருக்கீங்கன்னா 13.5 கரெக்டாக இருக்கும். இப்போ ஷோல்டர் எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு 35 இன்ச்சை வந்து நம்ம ஒரு ப்ளவுஸுனாலே அதை 4 வந்து மடித்து நம்ம போடுவோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு வந்து 4 மடித்து போடுவோம். அப்போது நம்ம 35 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.75 வரும். இந்த அளவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஒவ்வொரு செஸ்ட் ரவுண்டை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதாவது ப்ளவுஸ் எப்படி வியர் பண்ணும்போது ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஆம்ஹோலுக்கு 1 இன்ச்சு கீழே டேப் வச்சு அளக்கும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து உணர்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கணும். அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.75 வரும். ஒவ்வொரு எந்த அளவுனாலும் 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அது இப்போ அந்த ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 8.75 -1 7.75 வரும். 7.75 2ஆல் டிவைட் பண்ணும்போது 15 வரும். இப்போ நம்ம ஷோல்டர் கண்டுபிடிக்கும் போதே நம்ம ஆம்ஹோலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆம்ஹோல் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், 15 தான் ஆம்ஹோல் அளவு. அப்போ ஆம்ஹோலை வந்து அப்படி 15 அப்படின்னு நம்ம நோட் பண்ண மாட்டோம். அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7.75 வரும். இந்த 7.75 தான் ஆம்ஹோல் ரவுண்டுன்னு நம்ம நோட் பண்ணுவோம். அப்போ ஆம்ஹோலுடைய ரவுண்ட் எவ்வளவு அப்படின்னா 7.75 இன்ச்சு. இப்போ இந்த 7.75 இன்ச் வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போ இந்த 15 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 15ல் 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 14 வரும். இந்த 14ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் 7.25. இந்த 7.25 தான் ஷோல்டருடைய அளவு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 15ல் 1 மைனஸ் பண்ணும்போது 14. இந்த 14ஐ வந்து 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 7.25 வரும். இந்த 7.25 தான் ஷோல்டருடைய மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு கண்டுபிடிச்சாச்சு, ஷோல்டர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 7.25 வந்து எதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா ஹை நெக்கு, காலர் நெக்கு, போட் நெக்கு, அதுக்கெல்லாம் வந்து 7.25 வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். இப்போது நம்ம சாதாரணமாக ஒரு நெக்லைன் இது நம்ம ப்ளவுஸ் வரைகிறோம் அப்படின்னா போட் நெக்கு, ஹை நெக்கு, காலர் நெக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம 7.25 வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 6 இன்ச்சு, 7 இன்ச்சு, 8 இன்ச்சு, 9 இன்ச்சு அப்படின்னு நம்ம நெக் லென்த் வந்து நம்ம வைக்கும்போது ஷோல்டருடைய அளவு வந்து நம்மளுக்கு மாறும். அப்போது ஷோல்டருடைய அளவு நம்மளுக்கு எப்படி இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னா இப்போ நம்ம நெக் லென்த்தை வச்சு தான் நம்ம ஷோல்டர் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நெக் லென்த் வந்து நான் இப்போது என்னோடய பேக் நெக்கோடைய லென்த் வந்து 8 நான் வச்சுருக்கேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ 8 வச்சுருக்கேன் நான். பேக்கோடைய நெக் லென்த் வந்து 8. அந்த 8ல் வந்து 1 வந்து மைனஸ் பண்ணும்போது 7.5 இன்ச்சு. இது கூட அதாவது 1/4 இன்ச்சு வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 7.5 இன்ச்சு கூட 1/4 இன்ச்சை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 7.5 × 0.25 1.88 வந்து வருது. இப்போ இந்த 8.5 இன்ச்சு கூட 1 மைனஸ் பண்ணும்போது 7, அது கூட 1/4 இன்ச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1.88 வருது. இதில் நம்ம 7.25 ஷோல்டர் அளவு இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஆஃப் ஷோல்டர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த ஷோல்டர் அளவை இதிலேருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது இப்போ 7.25 - 1.88 அப்படின்னு பண்ணும்போது 5.37 வருது. இதை நம்ம 5.25 ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கணும். அப்போது நம்மளுக்கு ஷோல்டருடைய அளவு வந்து எவ்வளோனா 5.25 ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கணும். இப்போ ஆம்ஹோல் லென்த் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 5.25 அதே இதை வந்து நம்ம 5.25 ஒரு பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படி கரெக்டாக வரலை அப்படின்னா ப்ளஸ் 1/2 இன்ச்சு முன்ன பின்ன நம்ம வந்து ஷோல்டருடைய லென்த் வந்து ஃபஸ்ட்டு 5.25 ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அது பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் லைன் எவ்வளவுனா 35 4ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் தான் ஜஸ்ட் லைன். இது அவங்கவுங்களுடைய ஜஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை 4ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ வேஸ்ட் ரவுண்ட் வந்து 30.
30 நம்ம என்ன பண்ணணும்னா இதை 2ஆக டிவைட் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வேஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம வரையும் போது நம்ம ஜஸ்ட் லைனில் என்ன இது இருக்கோ அதே தான் நம்ம போடணும். நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வேஸ்ட் ரவுண்டில் வந்து 15 30 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 15 வருது. இப்போ இது கூட +1 சேர்த்துக்கணும், 16 வரும். இப்போ 15 அதே 15 இப்போ 15 30 தானே. அப்போ இது கூட 1 மைனஸ் பண்ணும்போது 14 வரும். இப்போது பேக்கில் வந்து 16 வைக்கணும், ஃப்ரண்ட்டில் வந்து 14 வைக்கணும். இப்படி தான் டிவைட் பண்ணி போடணும். இப்போது ஸ்லீவ் லென்த் வந்து நான் 10 இன்ச் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 5.25 எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கண்டிப்பாக மிடில் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். இல்லாட்டினா அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி வைக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து சரியாக மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு எடுக்க முடியல அப்படின்னா அவங்களுடைய மிடில் செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். மிடில் செஸ்ட் ரவுண்டை நம்ம எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 37 இன்ச் வந்து மிடில் செஸ்ட் ரவுண்டு. இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக் லென்த் வந்து அவங்களுடைய விருப்பத்துப்படி நீங்கள் போட்டு வச்சுக்கணும். எனக்கு வந்து 7 இன்ச்சு நான் போட்டுக்கிறேன். இப்போ ஜஸ்ட் லைன் வந்து அதை 8.25 போட்டுக்கணும். இப்போ பேக்கில் எவ்வளோ போட்டோமோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் 8.25 வச்சுக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டோட லென்த் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 37 இன்ச்சை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது நம்மளுடைய கரெக்டாக இப்போ அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய மிடில் செஸ்ட் ரவுண்டை நம்மளுக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க அது பாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கணும், மேலேருந்து ஷோல்டர்லேருந்து பாயிண்ட் வரை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் கீழே அடி வரைக்கும் எடுத்துக்கணும். அப்படிலாம் வேண்டாம். 37 இன்ச்சை டிவைடட் பை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 12.33 வருது. அப்போது இது கூட ப்ளஸ் மேலே ஆஃப் இன்ச்சு ஷோல்டருக்கும் கீழே ஆஃப் இன்ச்சு ஷோல்டருக்கும் 1 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போ 13.25 ஒரு பாயிண்ட் வரும். இல்லை அதை 13.5 கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 13 வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து ஃப்ரண்ட்டோடைய லென்த் வந்து நம்ம எடுக்கணும். இப்போது எல்லாமே நம்ம பெர்ஃபெக்டாக எடுத்துட்டோம். ஆனால் வந்து ஷோல்டர் ஃபால் ஆகும். ஷோல்டர் ஃபால்ட் வந்து நம்ம வராமல் இருக்கணும் அப்படின்னா ஷோல்டர் எடுக்கும்போது அது ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதை வைக்கும்போது உங்களுக்கு கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாமல் இருக்கும். வாங்க ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லைனிங் தான் நான் தைக்க போகிறேன். லைனிங் ப்ளவுஸு அந்த ஃபஸ்ட்டு லைனிங்கை வந்து இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் அதை நல்லா நீட்டாக அயன் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை அயன் பண்ணிவிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடு இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அன்இவனாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இந்த மாதிரி அன்இவனாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இது ஏற்கனவே போன வீடியோலேயே நான் பார்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் போன வீடியோவில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் எப்போதுமே 2 இன்ச்சு வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் இடுப்போட வேஸ்ட்டோடு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவேன். அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்படியே நீங்கள் மடித்து அடிச்சுக்கலாம்னு நீங்கள் அடிச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இது 2 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே இந்த இதையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நான் விட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் இப்படியே ஃபோல்டு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த லைன்லேருந்தே உங்களுடைய லென்த்தை வந்து நீங்கள் அளந்துக்கலாம். நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துருவேன். எடுத்துகிட்டு இதில் இருந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு போட்டு விடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் லென்த்து வந்து நான் வரைவேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் இருந்தே நீங்கள் லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது என்னுடைய லென்த்து வந்து பேக் ப்ளவுஸ் ஹைட் வந்து 14 இன்ச்சஸ். அதை நம்ம எடுத்துக்கிடுவோம். 14 இன்ச்சஸ். ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுக்கணும். 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். இது எங்கேருந்து மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு நான் விட்டுருக்கேன்ல அதில் தான் மார்க் பண்ணணும். இப்போ 14.5 இன்ச்சு வந்து இதில் மார்க் வச்சுருக்கேன். இது ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ இது ஷோல்டருக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். அப்போது இதுலேயே வந்து நீங்கள் ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கணும். ஏன்னா ஒரு சைடு போட்டுட்டு நம்ம க்ராஸாக வந்து லைன் இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் இதுலேயும் போட்டுக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டால் கூட போதும். ஒரு 1/2 இன்ச்சு விடணும் தேவையில்லை. இல்லை நீங்கள் 1/2 இன்ச்சு தான் விடுவீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம ஷோல்டர் வரைஞ்சிச்சு. அடுத்தது ஷோல்டர் நம்ம நெக் லென்த்தை வச்சு எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5/4 ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதை நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போது என்னோடய நெக் லென்த் வந்து 8.5.
அப்போ 8.5 இன்ச்சுக்கு 5.25 இன்ச்சு 5.25 ஒரு பாயிண்ட் தான் கரெக்டானது. அந்த தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். 5.25 ஒரு பாயிண்ட். இதில் உங்களுக்கு ஷோல்டர், அதாவது ஆஃப் அது சின்ன ஷோல்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வைக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்து 2 இன்ச்சு போதும், அதனால் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3/4 இன்ச் வந்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் வந்து ஆம்கோலுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு, இந்த சைடு ஷோல்டருக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டால் போதும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு, மடக்கி அடிக்கிறதுக்கு. அப்போ நம்மளுக்கு 3/4 இன்ச்சு தேவை. அந்த 3/4 இன்ச்சை அப்படியே நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சின்ன ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்கணும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சில பேர் சின்னதாக போடுவாங்க, சில பேர் கொஞ்சம் பெருசாக போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ இருக்கணும் அதை மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது ஷோல்டர் போட்டுட்டேன். இப்போ நெக் லென்த் வந்து வரைகிறேன். நெக் லென்த் வந்து 1/2 இன்ச்சுக்கு கீழே தான், ஷோல்டருக்கு நம்ம ஜாயின் பண்ணது மேலே எடுக்கக்கூடாது, கீழே தான் எடுக்கணும். இப்போ நம்ம இதை நெக் லென்த் வந்து வரையணும். 8.5 இன்ச் நெக் லென்த்து. அப்போ நெக் வந்து 8.5 இன்ச்சுன்னு வரும்போது நம்ம 8.25 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். ஏன்னா 1/4 இன்ச்சு நம்ம மடக்கி அடிச்சிருவோம். அப்போ 8.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே மேலே எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். மேலே வந்து 2.5 இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டு இருக்குது. அதை அப்படியே கீழே கொண்டு வந்து 1/4 இன்ச்சு சேர்த்துக்கிடுவோம் கூட. இப்போ 2.5 இன்ச்சும் ஒரு 2.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ 1/4 இன்ச்சு சேர்க்கும் போது 2.25 ஒரு இன்ச்சு. 1/4 இன்ச்சுன்னு வரும்போது 2.25 ஒரு இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு இது லைன் போட்டுக்கோங்க. இந்த இதுக்குள்ளே நீங்கள் என்ன மாடல்னாலும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நெக்கு, ஸ்டார் நெக்கு, பானை நெக்கு, ரவுண்ட் நெக்கு எப்படினாலும் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ரவுண்டு நெக்கு வரைஞ்சிக்கிறேன். இதுக்குள்ளே நீங்கள் எந்த நெக்கு வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம், உங்களுக்கு தேவையான நெக்கை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம ஆம்கோல் லென்த் எடுக்கிறதுக்கு இதில் எவ்வளோ வச்சோமோ அதே தான் இதில் வைக்கணும். இதில் 5.25 ஒரு பாயிண்ட் வச்சோம், அந்த இதை மட்டும் இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 5.25 ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிவிட்டு இதை ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டாச்சு. இப்போ ஆம்கோல் லென்த்து எவ்வளோ நாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா 5.25 ஒரு பாயிண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் மேலேருந்து ஸ்டிச்சிங்கை சேர்த்து தான் நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 5.25 ஒரு பாயிண்ட் அப்படின்னு போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த இதே போட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த சைடும் ஒரு மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல தான் நம்ம செஸ்ட் லைன் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ செஸ்ட் லைன் வந்து 8.25 நான் போட்டிருக்கேன். அப்போது இந்த ஆம்ஹோல் லென்த்தை வரைஞ்சி அந்த இதில் தான் நம்ம செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணணும். இப்போது என்னோடய செஸ்ட் லைன் வந்து 8.25. அந்த 8.25 இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து 1.25 இன்ச் வந்து எல்லாருக்குமே 1.25 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாருடைய ஜஸ்ட் அளவுக்கு 1.25 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் பாதி எடுத்துக்கோங்க. இப்போ இது இந்த 3 வந்து டச் ஆகிற மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இப்போது இந்த ரவுண்டில் ஆம்ஹோல் ரவுண்டில் நம்ம எவ்வளோ இருக்கணும், 7.25 இருக்கணும். 7.25 வந்து எங்கேருந்து நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் இப்போ இதுலேயே நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டோம். அதுக்கு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங் சேர்த்துருக்கோம். அந்த ஸ்டிச்சிங்கில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ 1/2 இன்ச் விட்டு நம்ம அதில் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சில் தான் 7.25 நீங்கள் எவ்வளோ இது ஆம்ஹோல் ரவுண்டு எடுத்துருக்கீங்களோ அந்த ஆம்ஹோல் ரவுண்டை இதில் தான் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் மேலே ஸ்டிச்சிங்கை போக கீழேருந்து மார்க் பண்ணணும். இதை நம்ம வந்து இப்படிலாம் மார்க் பண்ணுறதுக்கு இப்படி கூட வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும்போது கொஞ்சம் பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து இதுக்கு மேலே 1/2 இன்ச்சுக்கு இப்படி மேலே வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அந்த ரவுண்டுலேயே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்க்கணும். நம்ம இப்படி பார்க்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு 7.25 வந்து நம்மளுக்கு இதில் வரும். நீங்கள் இப்படி பார்க்கும்போது கூட கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு வராது. இல்லை பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னா பாருங்கள் 8.25 இன்ச்சுக்கு மேலே போகுது. அப்போது நம்ம இந்த மாதிரி டேப்பை வச்சு நம்ம அளக்கும்போது கரெக்டாக 7.25 வந்து எனக்கு வருது. அப்போ இது கரெக்டான அளவு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு வருது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கூட வருது அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு லைன் போட்டு ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணணும். கீழே வருது அப்படின்னா கீழே லைன் போட்டு ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து டேப் வச்சு பாருங்கள். அதில் நீங்கள் என்ன ஆம்ஹோல் ரவுண்டு என்ன அளவு வருதோ அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுதான் ஜஸ்ட் லைன் உங்களுக்கு. இப்போது நம்ம ரவுண்டு வரைஞ்சாச்சு. அடுத்தது வேஸ்ட் ரவுண்டு.
வேஸ்ட் ரவுண்ட் வந்து இங்கே நம்ம செஸ்ட் லைன் எவ்வளோ வரைஞ்சிருக்கோமோ அதே இது அந்த அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் வந்து 16, ஃப்ரண்ட் வந்து 14 இருக்கணும், பேக் வந்து 16 இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வேஸ்ட் ரவுண்டு அதே இது வரைஞ்சாச்சு. இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு, அது மாதிரி கீழேயும் ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்போ டாட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்லிப்பேன். இப்போ 35 அளவுப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்னா 35 இன்ச்சு டிவைடட் பை 10, அப்போ 3 வந்து வருது. 3 கூட ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சை வந்து சேர்த்துக்கணும். அப்போ 3.25 இன்ச்சு. இதுதான் டாட்டோடைய அளவு. நம்ம பேக்கில் வரைகிற டாட்டோடைய அளவு. ஃப்ரண்ட் கால் வந்து இதில் நோட் பண்ணிக்கணும். 3.25. இதில் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து அளவுக்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு கட்டிலும் ஒரு பாயிண்ட் கூட வச்சுட்டாலே போதும். இப்போ இதில் 3.25, அதில் ஒரு 1/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சில் 1 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட். இதில் ஒரு 4 இன்ச் வந்து ஹைட்டுக்கு, எல்லாருடைய அளவுக்கும் 4 இன்ச் போதும் ஹைட்டுக்கு. நான் 3.5லேருந்து 4 இன்ச் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஹைட்டு கூட இருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்றப்பில் 1/2 இன்ச் வந்து நம்ம கூட்டிக்கலாம். இதுதான் டாட்டுக்கு. இவ்வளோதான் பேக் பார்ட்டு. இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இதை தனியாக எடுத்துடணும். 2 இன்ச்சு வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த நெக்கை வந்து இப்போ கட் பண்ண வேண்டாம், நம்ம ஸ்டிச்சிங்கை முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இதில் சிசர் கட் போட்டுக்கோங்க. இதில் சென்ட்ரு எதுன்னு ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் கட்டு. இவ்வளோ தான் பேக் வந்து இவ்வளோ தான். இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிவிட்டு அடுத்தது ஃப்ரண்ட்டை கட் பண்ணுவோம். இப்போ வந்து 4ஆக தான் மடக்கி அடிக்கணும். 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து அதே மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணிடணும். இதுவும் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திருப்பி மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட் அன்னியனாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ 4ஆக போட்டிருக்கோம். கீழே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் ப்ளவுஸாக இருக்கனால ஒரு 1/4 இன்ச்சு வந்து கீழே விட்டால் போதும். நார்மல் ப்ளவுஸ்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக 1.5 இன்ச்சு கண்டிப்பாக விடணும். இது லைனிங் ப்ளவுஸ்னால நான் 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போது என்னுடைய ஸ்லீவ் லென்த் வந்து 10 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5.25 இன்ச்சு. அப்போ கீழே இன்ச்சு அதில் ஆஃபாக பண்ணணும். இப்போ கீழே நம்ம கைக்கு எப்படி இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு அதில் வந்து 2ஆக டிவைட் பண்ணி போடணும். அப்போது எனக்கு 5.25 வந்து வரும். இந்த 5.25 அப்படி நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு அதை அப்படி நோட் பண்ணிக்கணும். 5.25 போட்டுட்டு ஸ்டிச்சிங் போட்டுக்கணும். இப்போ ஸ்லீவோடைய லென்த்து 10, அதில் 1/2 இன்ச்சு சேர்த்து 10.5 இன்ச்சாக நோட் பண்ணணும். 10.5 இன்ச்சு அதையும் இந்த மாதிரி இந்த சைடும் ஒரு 10.5 இன்ச்சு நோட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்மளுக்கு ஆம் ஹோல் ரவுண்டு வந்து எவ்வளவு 7.25, அதில் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணும்போது 6.25 வரும். அந்த 6.25 நீங்கள் இதில் அப்படியே நோட் பண்ணுங்கள். 6.25 நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 6.25 நோட் பண்ணிட்டீங்களா, இதில் பாதி எவ்வளோ வரும், 6.25 பாதி நோட் பண்ணிக்கோங்க. 6.25 பாதி நோட் பண்ணியாச்சு. இதில் பாதி, அதுக்கப்புறம் இதில் பாதி. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. லென்த் வரைஞ்சிக்கணும். அதில் ஆம்கோல் ரவுண்டில் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே மேலே லைன்லேருந்து கீழே 6.25 வச்சு அதில் 1/2 இன்ச் ஆஃபாக மடக்கி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் நம்மளுக்கு கரெக்டாக லைன் வந்து கரெக்டாக இருக்கிறனால லைன் கரெக்டாக இருக்கிறதுக்கு இதே மாதிரி 6.25 வச்சு அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஆஃபாக மடக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. லைன் வரைஞ்சிச்சு. இப்போது நம்ம இன்னொரு இதில் வந்து 6.25 வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். 6.25 நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு இதில் பாதி நோட் பண்ணிக்கணும். இப்போ இதையும் ஜாயின் பண்ணணும்.
ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு வந்து இதெல்லாம் தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு தள்ளி போட்டுக்கோங்க. அப்போ இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதையும் ஜாயின் பண்ணி இப்போ நம்மளுக்கு இந்த லென்த்து தான். இப்போ சில பேர் இதில் 3 வைங்க, 3 வைங்க, குறைஞ்சது 2 இன்ச் வைங்க, 3 இன்ச் வைங்க, 4 இன்ச் வைங்க அப்படிங்கிறவங்க. நம்ம ஆம்ஹோல் லென்த்து படி நம்ம கரெக்டாக பண்ணும்போது அதுக்குள்ள அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக சீட்டட் ஆயிரும். இப்போ நம்ம இதில் லென்த் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேலை இப்போ இதில் ஒரு 1/4 இன்ச்சு மேலே, 1/4 இன்ச்சு மேலே ஒரு பாயிண்ட்டும், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு கீழே ஒரு பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 1/2 இன்ச்சு இருந்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு பேக்குக்கு வரைகிறோம். பேக்குக்கு வரும்போது இந்த லைன் டச் ஆகிருக்கணும், இதில் பாதி வந்துருக்கணும், இந்த இது டச் ஆகிருக்கணும், இது டச் ஆகிருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. டச் ஆகிருக்கணும், இது இப்படி வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி மேலே இந்த லைனும் இதுவும் டச் ஆகிருக்கணும். இப்படி போட்டுக்கோங்க. அதை இப்படியே ஆம்ஹோல் ஸ்கேலை திருப்பி இந்த லைனும் டச் ஆகிருக்கணும், இதுலேயும் டச் ஆகிருக்கணும், இதுவும் டச் ஆகிருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கீழே அப்படி போனாலும் பரவாயில்ல. இந்த லைன் வந்து எந்த இடத்துல டச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, இதுவும் டச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து இப்படி வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இதையும் கீழே இந்த பாயிண்ட்டும் இதுவும் ஃபுல்லாக அப்படி டச் ஆகிருக்கணும். அவ்வளோ 1/2 இன்ச்சு நம்மளுக்கு மேலே உள்ளது பேக்குக்கு, கீழே உள்ளது ஃப்ரண்ட்டுக்கு. இதை நம்ம 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் பீஸ் எடுத்துக்கணும். 1/2 இன்ச்சு. இப்போ இதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக்குக்கு முதல் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இப்படி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கிராஸ் கட்டிங் தான் பண்ணுறேன் ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ பேக் பார்ட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபுல் கிராஸில் வந்து நம்ம இருக்கணும். அதாவது இந்த லைனில் இப்படி டச் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி ஃபுல் கிராஸாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு லைன் போட்டுக்கோங்க. இதே லைன் போட்டுட்டு மேலே லைன் போட்டுக்கணும். கட்டை நம்ம ப்ளவுஸ் இது வந்து இதுலேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோலை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிடுவோம். ஆஃப் வரைஞ்சி எடுத்துகிட்டு இந்த சிசர் கட் போட்டுக்கோங்களேன். இதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு கிராஸாக மார்க் பண்ணிக்கிறோம். 1/4 இன்ச் போதும். இந்த மாதிரி 1/4 இன்ச் போதும். அதை அப்படி கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே ஆம்ஹோலில் வரைஞ்சி இதில் ஒரு லைன் போட்டு அப்படியே கீழே வந்து அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது இது ஃப்ரெண்டுக்கு வந்து எனக்கு வந்து 7 இன்ச்சு வேணும்னு போட்டிருந்தேன். அந்த 7 இன்ச்சை கீழே ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோங்களா, அதில் கீழே இருந்து தான் நம்ம பார்க்கணும். கீழே வச்சு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணும்போது 7 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது 6.75 நம்ம எடுத்தால் போதும். இப்போ நம்ம இதில் 6.75க்கு 1/4 இன்ச்சு நம்ம மடக்கி அடிச்சிருவோம். அதனால் 6.75 வந்து போதும். அதே இது 6.75 இந்த சைடு நோட் பண்ணிக்கோங்க. 6.75 நோட் பண்ணிவிட்டு இப்போ சாரி அது வந்து எடுத்தேன், கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பேக் பார்ட்டை வச்சு நம்ம ப்ளவுஸுக்கு நம்ம வந்து நெக் லென்த் வந்து வரைஞ்சோம். இதில் வந்து ஒரு சிசர் இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணோம்னா இன்னொக்குள்ள ஒரு டாட் மாதிரி கிடைக்கும். அந்த டாட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆம்ஹோல் கரெக்டாக வரைகிறதுக்கு இதில் கரெக்டாக நம்ம ஆம்ஹோல் லென்த்து வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ஆம்ஹோல் லென்த்துக்கு நேராக இப்படி லைன் வச்சு இதில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு தள்ளி நீடில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இது எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த லைனுக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இதில் 1.25 இன்ச்சு
1.25 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் ஆஃபாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆஃபாக மார்க் பண்ணிட்டு இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த 3 லைனையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்டு நெக்கு உள்ளே குடஞ்சி விட்டுறது. இதுதான். இப்போ நம்ம இதை வரைஞ்சிட்டோம். இதில் நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம எடுத்தோன்னே பேக் எடுத்தோன்னே ஆம்கோல் ரவுண்ட் வரைஞ்சாச்சு. இப்போ நெக் லென்த் வரைகிறதுக்கு இதில் இருந்து இதில் மார்க் பண்ணிக்கோங்க. 8.25 வந்து நம்ம மார்க் பண்ணணும். 8.25 மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து நம்ம நெக்கு லென்த்து வந்து வரைகிறதுக்கு இதில் இருந்து நம்ம ஒரு இது வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு 2.5 இன்ச் வந்து மேலே வேணும். அப்போ கீழே வந்து உனக்கு 1/2 இன்ச் நான் ஜாஸ்தி வைக்கிறேன். அப்போ நான் ஒரு 3 இன்ச் வந்து இதில் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சை மார்க் பண்ணி லென்த்துக்கு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு அதில் நான் வந்து ரவுண்ட் நெக்குக்கு வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ ரவுண்ட் நெக் வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லென்த் வரையணும். ஃப்ரெண்டு லென்த் வந்து வரையணும். இப்போ ஃப்ரெண்டு லென்த் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஃப்ரெண்டு லென்த் வந்து 13 இன்ச்சு. அந்த 13 இன்ச்சை வந்து மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் இந்த 13 இன்ச் எங்கே இருக்கும் அதில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த சைடு 13 இன்ச் எங்கே இருக்கும் அதை ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கணும். லைன் போட்டுட்டு எல்லா சைஸுக்கும் வந்து 2 இன்ச் வந்து விட்டுடலாம். 2 இன்ச் வந்து விடும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் 2 இன்ச்சு, அந்த பக்கம் 2 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம். சப்போஸ் இது கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா இதில் ஒரு 2.5 இன்ச் வந்து நம்ம விட்டுக்கோங்க. ஒரு 2.5 இன்ச் வந்து இந்த பக்கம் விட்டுக்கோங்க. இந்த பக்கம் 2 இன்ச்சுனா இந்த பக்கம் 2.5 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஃப்ரெண்டு டாட் அளவு வந்து நம்ம டாட் அளவு என்ன பண்ணணும், 3.25 வந்து நம்ம மார்க் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து இப்போ 3.25 நம்ம மார்க் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ரவுண்டு மிடில் ஜஸ்ட் ரவுண்டு வேறு ஒரு குழப்பம் இல்லை, 3.25 நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோடைய பேக் பார்ட் இருக்குல்ல, பேக் பார்ட் லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு நேராக 3.25 வந்து இதில் மார்க் பண்ணணும். கரெக்டாக அந்த லைனுக்கு நேராக 3.25 மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் ஒரு லைன் போட்டணும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டையும் ஒரு லைன் போட்டணும். அவ்வளோதான். இதை மாதிரி லைன் போட்டணும். இப்போ நம்ம இதில் 8.25 வந்து இதை கரெக்டாக நம்ம வரைஞ்சிருக்கோம். 8.25 ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு உனக்கு 1/4 இன்ச் இருந்தால் போதும். அந்த ஹூக்கு மாட்டுறதுக்கு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தால் போதும். 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு கிராஸாக ஒரு லைன், இந்த இதுலேருந்து ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. கிராஸாக லைன். இப்போ நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கணும், கரெக்டாக உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 1/4 இன்ச்சு நம்மளுக்கு கிராஸாக மார்க் பண்ணிக்கணும். 1/4 இன்ச்சுக்கு கிராஸாக மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேக்லேயும் 1/4 இன்ச்சு கிராஸாக மார்க் பண்ணிக்கணும். 1/4 இன்ச்சுக்கு கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் லூஸ் இல்லாமல், இந்த கழுத்து வந்து லூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கிராஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். இதில் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்டு பார்ட்டு. ஹைட்டு நம்ம இதே ஃபஸ்ட்டே நல்லா கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம மிடில் ஜஸ்ட் ரவுண்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். நெக் லென்த்து நம்ம எவ்வளோக்கு முன் கழுத்து வேணும்னு அதையும் பார்த்து வச்சுக்கணும். ஜஸ்ட் லைன் கண்டிப்பாக வேணும். ஃப்ரெண்டு லென்த் வந்து எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணிக்கிடுவோம். இதை நம்ம சிசர் கட் போட்டுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரண்ட்டு இவ்வளோதான். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் சாரீ, இது ப்ளவுஸு. இதுக்கு தான் உங்களுக்கு லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை இதில் வச்சுக்கணும். இதை அப்படி கட் பண்ணி எடுத்துருவோம். பேக் பார்ட்டு பட்டிக்கு ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கிராஸாக தான் போடணும். ஏன்னா கிராஸ் பீஸு கிராஸாக கட் பண்ணியிருக்கோம், அதனால் கிராஸாக போட்டுக்கோங்க.
ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ப்ளவுஸோடைய ஸ்லீவை தைச்சி கொடுவோம். ஃபஸ்ட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி ஸ்லீவை போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு கீழே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம்ல, அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். கால் இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி திருப்பிக்கணும். இது வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இது இப்படியே திரும்பி இதை ஒரு நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதில் நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதில் ஒட்டி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது இப்படி மடக்கி இப்படி நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்படி அமைக்கிட்டு இதில் ஒரு ஸ்டிச்சு 1/4 இன்ச்சு ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இன்னும் ஸ்லீவ் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரெண்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சி எடுப்போம்ல, அதை பார்ப்போம். இப்போ நல்ல பீஸையும் அதுக்கு எதுவும் நல்ல பீஸும் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாமே சேமாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம எடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கட் பண்ணக்கூடாது. சின்னதாக தான் நான் கட் பண்ணணும். நான் நிறைய பீஸ் அப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணக்கூடாது. லேசாக சின்னதாக தான் கட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே ஒரு கட் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். இதை நம்ம ஃப்ரெண்டு பக்கம் கட் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்டு மார்க் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இப்படி பார்த்து பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துகிட்டு இதில் நம்மளுக்கு பட்டியோட லென்த் வந்து எவ்வளோ வரணும், லைன் எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இதில் வந்து 1.5 இன்ச் வந்து நான் விடுவேன். கட் பண்ணுறதுக்கு வந்து 1.5 இன்ச் வந்து நான் விடுவேன். எல்லாருக்குமே மேக்ஸிமம் 1.5 இன்ச் போதும். 1.5, 1.25, 1.25 அந்த அளவு கூட நம்ம விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ இதிலேருந்து இதை மார்க் பண்ணணும் 3 இன்ச்சு. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்போது 9 இன்ச்சு. இது கூட ஒரு 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம். அதாவது இவ்வளோ கரெக்டாக இப்படி தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ இது வந்து 9 இன்ச் வந்து நம்ம கிராஸ் பட்டிக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து கீழே வச்சுக்கலாம். அடியில் உள்ளே வைக்கிறதுக்காக இது. அதுக்கப்புறம் மெயின் பீஸ் எடுத்துக்கோங்க. மெயின் பீஸ் வந்து இது வந்து நல்ல பக்கம் வந்து நம்ம, அதாவது வெளிப்பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி, வெளிப்பக்கம் மேலே இருக்கிற மாதிரி 2 சைடும் போட்டுக்கணும்.
அதுக்கப்புறம் ஒரு லைனிங் கிளாத்து, ஒரு லைனிங் கிளாத்து வந்து இந்த பக்கம் ஒரு லைனிங் கிளாத் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன்லேயே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதை இப்படி லைனிங் கிளாத்தை மட்டும் இப்படி திருப்பி இந்த ஒட்டி ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பி இதில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். நீங்கள் வச்சுருக்கலாம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஸ்டிச் பண்ண பிறகு இதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பேக்கை தைக்கலாம். வெளிப்பக்கம் மேலே இருக்கணும். இது கரெக்டாக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இது கழுத்து வந்து நம்ம ஒரு அழுத்தி மார்க் பண்ணிக்கிடுவோம். கழுத்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த ஆம்கோலை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம், இல்லைன்னா மறந்துடுவோம். இப்போ கழுத்தை மார்க் பண்ணிவிட்டு இப்படி தட்டி விட்டுருவோம். தட்டி விடும்போது உங்களுக்கு பேக்கில் வந்து தெரியும். தெரியும் போது இந்த இதை இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அடிக்கும்போது பின் வைக்கணும், கரெக்டாக வந்து அளவுகள் வந்து மாறிடக்கூடாது. அதனால் நான் கட் பண்ணாமல் மார்க் பண்ணிவிட்டு அடிக்கிறேன். கூடாது. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கோம். ஆனால் 1/4 இன்ச் அளவுக்கு வெளியில் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த லைனை தள்ளி 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணணும். இதை அப்படி கட் பண்ணி எடுக்கலாம். இந்த டர்னிங்கில் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இதில் ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி சுற்றி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்கை இது பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 2 இன்ச்சை நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கால் இன்ச்சு விட்டுருந்தோம்ல, அந்த 1/4 இன்ச்சு வந்து இதில் அந்த அளவுப்படி ஸ்டிச் பண்ணணும். நமக்கிட்ட இந்த ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 3/4 இன்ச்சு பண்ணிடணும்.
கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த டாட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாட் எங்கே போடணும்னு அந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு 3.25 வச்சோம். 3.25 சென்டர் பாயிண்ட் வந்து 4. அளவுக்கு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம விட்டுருந்தோம். அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பிடிச்சிக்கிடுவோம். பேக் பீஸு முடிஞ்சு அடுத்த ஃப்ரெண்ட் எடுக்கலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. கழுத்து வந்து ஆப்போசிட் இருக்கணும். இதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம கழுத்தை ஸ்டிச் பண்ணணும். இதை நம்ம கட் பண்ணிக்கணும். இதில் அப்படியே ஒரு சுற்றி ரவுண்டு. இதை திருப்பி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிடணும். இது சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரெண்டு பார்ட்டு ஸ்டிச் ஃப்ரெண்டு பார்ட்டு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்னரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த கார்னரை பிடிச்சிக்கிட்டு இதை 2 இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதை நல்லா அழுத்தி இது பண்ணக்கூடாது. சும்மா அப்படி பண்ணிவிட்டேன். இதில் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு இது எப்படி திருப்பிட்டு இது சேர்ந்து தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இதுலேருந்து இது 3 இன்ச்சு. எல்லா அளவுகளுக்குமே இதே அளவு தான். எல்லா சைஸு ஜஸ்ட் உள்ள எல்லாத்துக்குமே இதே அளவு தான். ஆனால் இது மட்டும் 1.25 1.5 1.25 அந்த மாதிரி வரும். இது 2 தடவை ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இது பண்ணியாச்சு. இதில் இருந்து 1 இன்ச்சுக்கு இந்த பாயிண்ட்டு தெரியுதா? இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு நோட் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு. எல்லா அளவுகளுக்குமே இதே அளவு தான். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம 6 இன்ச்சுனா சமமாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதை 7 இன்ச்சுன்னு வச்சுருக்கேன். அப்போ 1/2 இன்ச் வந்து தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கும் சமம் எடுக்கணும். இப்போ 3.25 இதில் பாதி. இதையும் லைன் போட்டுக்கணும். இப்போ 1/2 இன்ச்சு இப்போ 6 இன்ச் எடுத்தோம் அப்படின்னா இதை வந்து அப்படியே மடக்கி ஃபோல்டு பண்ணி சென்டர் பார்த்து நம்ம லைன் போட்டுக்கணும். நான் வந்து 7 இன்ச் எடுத்திருக்கேன். நெக் லைன் லென்த் வந்து 7 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ 7 இன்ச் எடுக்கும்போது நம்ம இதில் உங்களுக்கு கீழே 1/2 இன்ச் விட்டுட்டு அதை சென்டராக்கி அதிலேருந்து ஒரு மார்க் பண்ணணும். இப்போ இதில் இருந்து 1.5 இன்ச்சு இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சு எங்கே வருதோ அதில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சு இதை எப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த பாயிண்ட்டில் வந்து மார்க் வச்சுக்கணும். இதுலேருந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இதில் ஒரு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கிராஸாக ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது வரைக்கும் ரெண்டு ஸ்டிச்சு போட்டுக்கணும். இப்போ இது பண்ணியாச்சு. இப்படி திருப்பிட்டு இது 2 ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு
இந்த இந்த பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டை இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதில் நான் இப்படி பிடிக்கும் போது இந்த மாதிரி இந்த பாயிண்ட் வந்துடும் நம்மளுக்கு. இதை இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதில் இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சு கொடுக்க மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டு ஸ்டிச் பண்ணி 2 ஸ்டிச் பண்ணிடணும். அவ்வளோதான். இதான் ஃப்ரண்ட் பார்ட்டை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக இது 1.5 இன்ச்சு, இதுலேருந்து இது 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இதில் நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு 6 இன்ச்சுனா இது நேராக சேமாக அப்படி மடக்கி நம்ம பண்ணிக்கணும். 7 இன்ச்சு விட்டுருக்கனால கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இதை 2 மடக்கி அதில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிக்கலாம். இது 2யும் ஸ்டிச் பண்ணியாச்சு. 2 கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஷோல்டர் 2யும் ஒன்றா போட்டுக்கணும். ஷோல்டர் ஒன்றா போட்டுட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து இந்த ஷோல்டரையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த நழுவிட்டே இருக்குன்னா இது ஒரு பின் கூட பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டு இதை இப்படி இந்த மாதிரி இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு இதை இப்படி கீழே எடுங்க. இது 2 இப்படி சேமாக இருக்கணும். இதை இப்படி கீழே எடுங்க. மெஷர்மெண்ட்டு 3.25 இருக்குது. அதுக்கப்புறம் இதை இப்படி இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல இப்படி வளைச்சி இப்படி விட்டுக்கோங்க. ரொம்ப வளைக்க வேண்டாம். நம்ம ஹூக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி வளைச்சி விட்டுக்கணும். வளைச்சி விட்டுட்டு இதை எப்படி மாற்றணும். இதுலேயும் 3.25 இருக்குது. இங்கேயும் 3.25, இங்கேயும் 3.25 இருக்குது. அதை இப்போ நம்ம பட்டி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் மடக்கி. இந்த பட்டி எப்படி எடுத்து இப்போ வெளிப்பக்கமும் கீழே சேஃபாக போட்டு இந்த மாதிரி நம்ம கரெக்டான இதை நம்ம இதை சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேலை நேரம் இந்த சேர்த்து வச்சதில் இதில் நேரம் வச்சுக்கோங்க. இது இப்படி சேமாக இருக்கணும். சேமாக இப்படி பிடிச்சிட்டு இதை ஒரு லைன் போட்டுக்கணும். லைன் போட்டுட்டு இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுங்க. இந்த லைனில் தான் நம்ம மார்க் பண்ணணும். இது எப்படி மார்க் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய அந்த இது லென்த் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 9.5 மார்க் பண்ணியிருந்தோம். அந்த 9.5 இதில் வச்சு மார்க் பண்ணுங்கள். 9.5 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கிராஸ் எவ்வளோ இருக்குது? 3.5 இருக்குது. நம்ம 3 எடுத்துக்கலாம். அதில் 3.5 கூட நம்ம வச்சுக்கிறோம். அதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்போ ஃப்ரெண்டில் எவ்வளோ எடுத்தோம்? 3.25 எடுத்தோம். அது கூட 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் சேர்த்து 3.25 வைக்கணும். 3.25 வைக்கணும். அதை அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக்லையும் 3.25 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் சேர்த்து 3.25 மார்க் பண்ணிக்கணும். அதே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ 3.25 ஃப்ரெண்டிலேருந்து இதில் உள்ளத்தில் மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3.25 போட்டிருக்கோம். 3.25 1/2 இன்ச் மைனஸ் பண்ணால் 3.25. அந்த 3.25 இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இதை என்ன பண்ணணும்? இந்த இது வரைக்கும் நம்ம நேராக இப்படி லைன் வச்சு இது வரைக்கும் நம்ம ஒரு லைன் போட்டுட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த லைனும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவும் ஆமாம். அப்படி கட் பண்ணி எடுத்துருவோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒன்றுனா இது பண்ணிடக்கூடாது. அப்புறம் ஒரு பட்டி பெருசாக இருக்கும், ஒரு பட்டி சின்னதாக இருக்கக்கூடாது. இது கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பிடிச்சிட்டு இந்த இதை முதல் கட் பண்ணியிருப்போம். பேக்கும் இந்த இதுதான் நமக்கு ப்ளவுஸோட ஜாயின் பண்ணுறது. இதை ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இது கரெக்டாக 1/2 இன்ச்சு நம்ம வந்து விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கூட வராமல் இருக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக தைக்கிறதுனால அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இதை இப்படி க்ராஸாக வச்சுக்கோங்க. இந்த லைனும் இந்த லைனும் சேமாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி க்ராஸாக இதை வந்து க்ராஸாக வந்து இப்படி இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள்.
வச்சுட்டு இது நேராக அப்படி திருப்பிக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான், இதுலேயும் ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இதை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை இப்படி வச்சுக்கணும், இப்படி வைக்கணும். எப்போதுமே வந்து பட்டி பீஸ் கீழே தான் வச்சுக்கணும். அதை பார்த்துக்கோங்க. கீழே வச்சா தான், கீழே இருந்து இது இந்த மாதிரி இருந்து மார்க் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சுக்கணும். பிடிச்சிட்டு இந்த இதை திருப்பி விட்டு இப்படி வச்சணும். இந்த இதை ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த வரைக்கும் தைச்சிக்கலாம். இதை இந்த மாதிரி மடக்கிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு லைன் அடிச்சிடணும். இப்போ இதை தைச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்படி திருப்பி இதை இப்போ கீழே வர மாதிரி, அதாவது இந்த தைச்சது வந்து கீழே இருக்கிற மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போடணும். 1/2 இன்ச்சு ஸ்டிச் போட்டுட்டு இதை ஒட்டி ஒரு தையல் போட்டணும். இதே மாதிரி இதையும் தைச்சிக்கணும். பேக்கையும் ஃப்ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். பேக்கை கீழே அப்படி போட்டுக்கணும். ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். அப்படி மேலே இது கரெக்டாக 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம விட்டுருக்கோம். இந்த 1 சென்டிமீட்டர் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்லீவை ஜாயின் பண்ணுவோம். ஸ்லீவ் நீங்கள் எந்த பக்கம்னாலும் இந்த இதை வச்சுக்கலாம். நான் இப்போ எந்த பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுனால இந்த சைடு வச்சுக்கிறேன். இது கரெக்டாக வர்றதுக்கு கொஞ்சம் இதை கிராஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ 2 இன்ச் வேணும். அது இதை அப்படி ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிடலாம். இல்லைன்னா இது மட்டும் தூக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இப்படி சேமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி அன்னியூனாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அன்னியூனாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃப்ரெண்டு, இது பேக்கு, அதுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது. சின்னதாக தான் கட் பண்ணணும். நான் பெருசாக கட் பண்ணிட்டேன். இப்படி இழுக்கும் போதே உங்களுக்கு அப்படியே இப்படி பிரிவடையும். அதனால் அப்படி கட் பண்ணக்கூடாது. லேஸு சின்னதாக தான் கட் பண்ணணும். இதை இப்படி சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. சென்டர் பார்த்து கட் வச்சுட்டு கரெக்டாக 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணணும். அது தைக்கணும். கரெக்டாக 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம். இதே மாதிரி அந்த கையும் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு பேக்கில் எவ்வளோ வேணும்? 16 இன்ச்சுன்னு போடணும். 16 இன்ச்சில் பாதி 8 இன்ச்சு அதை பேக்கில் மார்க் பண்ணிக்கணும். எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். பேக்கில் 8 இன்ச்சு, ஃப்ரெண்டில் 14 இன்ச்சு. அதை பாதி 2 கட் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 7 இன்ச்சு வரும். அந்த 7 இன்ச்சு ஃப்ரெண்டில் மார்க் பண்ணிக்கணும். பூக்கு பட்டிக்கு நேராக அப்படி சேர்த்தே மார்க் பண்ணிடணும். ஐ கட்டுற பட்டிக்கு இதை விட்டுட்டு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். இது ரெண்டு இப்படி சேமாக வச்சுக்கணும். சேமாக வச்சுட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம்.
அது மாதிரி இந்த இடுப்பையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ கையை ஜாயின் பண்ணுவோம். கை வந்து 5.25. மொத்தம் 3 ஸ்டிச்சாக போட்டுக்கணும். இந்த ஆம் ஹோல் ரெண்டும் சேமாக இருக்கணும். எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஹூக் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹூக்கை வந்து லேசாக இப்படி வந்து தூக்கி விட்டுக்கோங்க. கிளிப்பை லேசாக எல்லாத்தையும் லேசாக ஒரு தூக்கி விட்டுக்கோங்க. இப்படி லேசாக எல்லாத்தையும் தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே ஹூக் மாட்ட போகிறோம் அதை நோட் பண்ணிக்கணும். இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஹூக்கு, இங்கே ஒரு ஹூக்கு. இதை மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து இப்படி ஹூக்கை வச்சுக்க மாட்டோம். இப்படி வளைச்சி விட்டணும். அப்படி எல்லாத்தையும் போட்டணும். இதை மாற்றிட்டு அதை நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அவ்வளோதான். எல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு இந்த கரெக்டாக ஆம் ஹோல் வந்து 8.25 எடுத்து ஸ்டிச் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப அதாவது கரெக்டாக உங்களுக்கு ரொம்ப டைட்டாக எடுக்கக்கூடாது. மெஷர்மெண்ட்டு கரெக்டாக ப்ளவுஸ் எப்படி ஹூக் மாட்டுறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக எடுக்கணும். எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.